Hello friends, welcome back to our channel Remika's Diary. நம்ம இன்னைக்கு ரமடான் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா டேஸ்டியான பள்ளிவாசல் ஸ்டைலில் மட்டன் நோம்பு கஞ்சி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ½ கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ½ கப் தண்ணி சேர்த்துட்டு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ½ கப் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 100 கிராம்ஸ் வரும். நல்லா இந்த மாதிரி கொத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா கொத்துக்கறி நல்லா வரும். இந்த அரிசி பருப்பு நல்லா 2 மினிட்ஸ்க்கு க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கஞ்சி கரெக்டான டெக்ஸ்டரில் கிடைக்கும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிக் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இல்லைன்னா வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. ½ கப் கொத்துக்கறி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணோன்னே நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஆனால் இதோட ரெசிபி முடியல. ஸோ நம்மளுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இன்னும் இருக்குது. அதுதான் ஹீரோ ஆஃப் த நோம்பு கஞ்சி. அதுதான் ½ கப் கோகனட் மில்க். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ண பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரமடானுக்கு இது எல்லாருமே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நோம்பு இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே இதை செஞ்சு டேஸ்டியாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.